அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. எல்லாம் தயவு செய்து கேளுங்க, ஒரே நிமிஷம் கண்ணு மூடிங்க. நான் வாசிக்கிறேன், உங்க காதுல மாத்திரம் இந்த தீர்க்க தரிசனமான வசனத்தை கேளுங்க. கண்களை மூடலாம். சொல்ற வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் சொல்ற வசனத்தை அப்படி காதால கேட்டுனே இருங்க. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. 2 கரங்களை உயர்த்துங்க தயவு செய்து. ஒரே ஒரு சின்ன குழந்தைங்க தொடங்கி பெரியவங்க வரைக்கும் யாரும் சும்மா இருக்க கூடாது. குழந்தை கையில இருந்தா கை தூக்கிட்டு போறீங்க. மற்றவங்க எல்லாம் யாரால முடியும் எல்லாம் கரங்களை உயர்த்தலாம். குறித்த காலத்திற்கு, இது உனக்கு தான் இந்த தீர்க்க தரிசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தால் அதற்கு காத்திரு. சொல்லுங்க, நான் காத்திருப்பேன். தாமதித்தால நான் காத்திருப்பேன். தாமதம் பரவாயில்ல, நான் காத்திருக்கிறேன். அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. எப்படி ஒரு அப்பா ஒரு பிள்ளைக்கு சொல்லுகிறது போல சொல்லுகிறாரு, என் மகனே, என் மகளே, அது தாமதித்தால் அதற்கு காத்திரு. என் மகனே, என் மகளே, தாமதமா சோர்ந்துட்டியா? சோர்ந்து போகாது, காத்திரு, காத்திரு. தாமதிக்கிறதுனால குத்தி குத்தி பேசுறாங்களா, சொல்லி சொல்லி காட்டுறாங்களா, உன் உள்ளத்தை வேதனைப்படுத்துகிற வார்த்தை உன் இருதயத்தை சுக்குலராக உடைக்குதா? மகனே, மகளே, சோர்ந்து போயிட்டியா? காத்திரு. காத்திருக்கும் போது அவமானம் தான். 4 பேர் பரியாசம் பண்ணுவாங்கத்தான். வாழ்க்கையில டிலே, தாமதம் உனக்கு பரியாசத்தையும் அவமானத்தையும் கொண்டு வருவது உண்மைதான், உண்மைதான். எனக்கு திருமணம் தாமதித்ததுனால எத்தனை ஏளன பேச்சு, எத்தனையோ பரியாசம், கண்ணில் தண்ணி வரும், அவமானம் வரும். நிமிர்ந்து நடக்க முடியாது, தலை நிமிர்ந்து நடக்க முடியாது, உண்மைதான். நீ கூட இப்படி சோர்ந்து போயிட்டியா? கூனி குறுகி போயிட்டியா? அதுக்கு காத்திரு. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. கர்த்தர் சொல்ற, அது நிச்சயமாய் வரும், அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. கரங்களை தட்டி ஆவில நிரம்பி சொல்லு, அது நிச்சயமாய் வரும். சொல்லுங்க, வாயில திறந்து சொல்லுங்க, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. சொல்லுங்க, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. எல்லாரும் வாயில திறந்து ஆமென் சொல்லுங்க. விசுவாச அறிக்கை எல்லாம் கன்ஃபஸ் பண்ணுங்க, கன்ஃபஸ் பண்ணுங்க. அது தாமதிப்பதில்லை, அது தாமதிப்பதில்லை, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. எத்தனை பரியாசங்கள், எத்தனை அவமானங்கள் வரட்டும், எத்தனை தடைகள் வரட்டும், வியாதி வரட்டும், கஷ்டம் வரட்டும், மந்திரம் பண்ணட்டும், செய்தி வைக்கட்டும், எத்தனை மனுஷர்கள் விரோதமாய் எழும்பட்டும், அது நிச்சயமாய் வரும், அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஒருவனால தடை செய்ய முடியாது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, கர்த்தர் கொடுக்கிற சுகத்தை ஒருவனால தடை செய்ய முடியாது, ஒருவனால தடை செய்ய முடியாது. நான் கர்த்தர், நான் மாறாதவர். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால வாய்க்கும். கர்த்தர் நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. கர்த்தர் கொடுக்க நினைக்கும் போது, கர்த்தர் கொடுக்க நினைக்கும் போது தடை செய்கிறவன் யார்? கர்த்தரே தம்முடைய பிள்ளைகளுக்கான வாசலை திறக்கிறவர். அவரே தன் பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். அவரே தன் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அப்பாவின் பிரசன்னம், தேவாதி தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக மந்திரங்கள் ஏமாத்திரும், மந்திரங்கள் ஏமாத்திரும், தடைகள் ஏமாத்திரும். அது எரிக மதிலா இருக்கட்டும், செங்கடலா இருக்கட்டும், பிரவாகித்து வருகிற யோர்தான் நதியா இருக்கட்டும், அது எத்தனை விதமான சத்துருவின் படைகளாய் இருக்கட்டும், உன் கண்களால மாத்திரம்தான் நீ பாப்ப. அவைகள் ஒரு நாள் உன் மேல் புரளுவதில்லை. அது அக்னியோ, அது வெள்ளமோ, எதுவானாலும் நீ வெந்து போக மாட்டாய், வேக மாட்டாய். அவைகள் உன் பேர் புரளுவதில்லை. நீ மூழ்கி போக மாட்டாய், நீ மூழ்கி போக மாட்டாய். தேவனுடைய திருசித்தம் உன் வாழ்க்கையில நடந்தே தீரும். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு. உனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. மகனே, நம்பிக்கை எழுந்துட்டியா?
நம்பிக்கை வந்துட்டியா? சூழ்நிலை நீ அவ்வளவுதான்னு சொல்லுதா? உன் பலன் அவ்வளவுதான்னு சொல்லுதா? நீ பிழைப்பது கஷ்டம்னு சூழ்நிலை சொல்லுதா? இனி உனக்கு வாழ்க்கை எதிர்காலம் இல்ல மாம்சம் சொல்லுதா? பரியாசக்காரர்கள் சொல்றாங்களா? சத்துருவின் கூட்டம் சொல்லுதா? சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உனக்கான தரிசனம் இன்னும் இருக்கு. இன்னும் உனக்காக தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கு. இன்னும் you have a great future. நிச்சயமா உனக்கான மகிமையான எதிர்காலம் இருக்கு. ஒரு நாளும் don't give up. ஒரு நாளும் உன் மனசை விட்டுறாத, உன் மனசை விட்டுறாத, உன் மனசை விட்டுறாத. அவ்வளவுதான் நீ சொல்லாத. கடைசி நேரத்திலும் கர்த்தர் உன்னை தூக்கின்னு போயிடுவார். கடைசி நேரத்திலும் உனக்கான வாசலை திறந்துருவாரு. உன்னை தூக்கி சிங்க கபில போட்டாங்கல்ல, சிங்கம் அவ்வளவுதான் உன்னை கடித்து குதறி உன்னை சாப்பிட்டு இருக்குன்னு சூழ்நிலை சொல்லுதா? மனுஷன் எல்லாம் அப்படித்தான் நினைச்சுன்னு இருப்பாங்க. ஆனா தானியேலே சிங்கம் எல்லாம் கடிச்சிட்டு சாப்பிட்டுச்சா, விழுங்கிச்சா? ஒண்ணுமே செய்ய முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல. கடைசி நேரத்தில் ஆகிலும் தம்முடைய பிள்ளைகளை தப்பிவிக்க சத்தியம் உள்ளவராய் இருக்கிறார். 7 மடங்கு எரிகிற சூளையில தூக்கி வீசி எறிஞ்சா கூட என்ன, நெருப்பு ஸ்மெல்லு கூட மேல படாது, நெருப்பு ஸ்மெல்லு கூட மேல படாது. அப்படி காக்கிறவர் தான் உன் தேவன். குறித்த காலத்துக்கு தரிசனம் என்ன வைக்கப்பட்டு இருக்கு. நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? நீ ஏன் சோர்ந்து போயிட்ட? நீ ஏன் மனசு விட்டுட்ட? உனக்கான தரிசனம் என்ன இருக்கு? அவ்வளவு சீக்கிரத்துல மனசு விட்டுட்டியா? அவ்வளவு சீக்கிரத்துல சோர்ந்து போயிட்டியா? அவ்வளவு சீக்கிரத்துல தேவனை விட்டு தூரமா போயிட்டியா? பின்வாங்கிட்டியா? முறுமுறுக்கிறியா? முறுமுறுக்காதே மகனே, மகளே, நீ முறுமுறுக்காதே. உனக்கான தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு. ஊழியத்துல என்னதான் செய்யறது? என்னதான் என் எதிர்காலம்? சொந்துட்டியா? தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. எங்கப்பா வயதாகி சென்று கொண்டிருக்கு. இன்னும் எங்க ஒரு வாழ்க்கை, எங்க ஒரு கர்ப்பத்தின் கண்ணி, எங்க ஒரு வேலை, எங்க ஒரு நன்மை, எப்பதான் ஆசீர்வாதம்? வயசே போயிடுச்சு. இனி எங்க நான் வாழ போறது? நான் எங்க இனிமேல் நான் உழைக்க போறது? சரீரத்துல பலனே இல்லை. பலன் இருக்கும் போது கோட்டை விட்டுட்டேன். இப்ப பலன் இல்லை, ஒண்ணு இல்லை. என்னால எங்க சாதிக்க முடியும்? சோர்ந்துட்டியா? சோர்ந்தே போகாதே, சோர்ந்தே போகாதே. உன் மனசை விட்டுறாதே. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் ஸ்டில் யூ ஹாவ் எ விஷன். இன்னும் உனக்கான தரிசனம் இருக்கு. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. தேவன் பொய் சொல்லவே மாட்டார், பொய் சொல்லவே மாட்டார். முடிவில் அது விளங்கும். ஒரு முடிவு இருக்கு.